கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் செங்கடலிலே அவர்கள் நடந்து கடந்து போனார்கள். வனாந்தரங்களிலே பலவிதமான ஆபத்துக்கள் மத்தியில், பலவிதமான பற்றாக்குறைகள் மத்தியில் அவர்கள் திகில் நிறைந்த பகுதியெல்லாம் அவர்கள் கடந்து வந்ததை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எதிரிகளுடைய மிரட்டல்கள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து வந்து அவர்கள் கடைசியில் ஒரு சிலர் கானான் தேசத்தை அடைந்தார்கள். வேதத்தில் நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர்கள் அந்த திகில் நிறைந்த பகுதியிலும் தைரியமாக அவர்கள் கடந்து போனார்கள். எரிகோவை தைரியமாக கடந்தார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது என்று சொன்னால், அவர்களோடு கூட ஒரு கன்மலை சென்றது, அது கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தைரியமாக நாம் எடுத்து வைக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார். நம்முடைய வழிகளை அவர் அறிவார். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் நான் பயப்படாமல் தைரியமாக ஒவ்வொரு அடியும் நாம் வைத்து நாம் கடந்து போக வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்மை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அதைத்தான் ஏசாயாவில் சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நாம் வருகிற சறுக்கல்கள், துன்பங்கள், வேதனைகள், அவைகளை கண்டு ஒருபோது நாம் மிரள வேண்டிய அவசியமில்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தைரியமாக நாம் அடியெடுத்து வைக்கும்போது நம்மோடு கூட கிறிஸ்து இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னோடு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக நாம் அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.